ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வவல்ல தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. ஹரேஷா வரஸ்வார சத்தார சம்பார சத்தார சங்கார சதரேச்சே தயோ கனாஷா ஹராஸ்வதரேச்சே ஏ கனாஷா ஹராஸ்வதரேச்சே கபீரே கனேச்சா வரா சந்தாரு சதரேச்சே. மகா மகா பெரியவரே, ராஜாதி ராஜாவே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே தூயவர், தூயவர், தூயவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவாதி தேவனே, இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவே இருக்கிற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்க. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையையும் பெற்றிருந்த பவுல், தூய ஆவியாரை பற்றியும் தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடைகளையும் கனியையும் பற்றி நமக்கு மிகவும் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கின்றார். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து எப்பொழுதும் இறை பிரசனத்தில் அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இறை அரசை பற்றியும் அநேகருக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்படியாக இறை அறிவிலும் ஞானத்திலும் மிகுந்து இருந்த பவுல் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்லி 100% ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் வாழ்ந்தவர். சொல்வதை கவனமாக கேளுங்கள். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதபடி என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக தள்ளப்பட்டு விடாதபடி என் உடலை அடக்கி ஆள்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தள்ளப்பட்டு போகாதபடி இந்த உடலை அடக்கி ஆள கட்டுப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒவ்வொரு நாளும் அருள் வேண்டி ஜெபியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் அபிஷேகம் செய்யப்பட்டவனாச்சே, நான் இறை ஊழியனாச்சே, எத்தனை வருஷமா நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று மாத்திரம் நினைத்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உடலை அடக்குவதற்கு நமக்கு வல்லமை தேவை. அந்த வல்லமைக்காக நீங்க செவியுங்கள். அதற்காக தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனையில் விழுந்து விடாதபடி இருப்பதற்கு செபியுங்கள்
என்று சொன்னார். அப்படித்தானே? ஆமா. சோதனைக்கு இட்டுட்டு போறது எதுங்க? இந்த உடம்பு. அப்படித்தானே? அங்க பார்த்தோன்னா, அந்த கனி ரொம்ப நல்லா இருக்குது, பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்படித்தானே? அது சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த உடம்பு. ஆக பிரியமானவர்களே, இந்த உடம்பை அடக்கி ஆள ஒவ்வொரு நாளும் அருள் வேண்டி ஆண்டவர்கிட்ட செபியுங்க. இது வேணும், அது வேணாம், இது வேணாம், அது வேணும்னு நீங்க செபிக்கிறத விட்டுட்டு, தகப்பனே இந்த உடம்பை, இந்த கழுதைய அடக்கணும் ஆண்டவரே. அடக்கி நான் ஜீவனோடு வாழணும், உமக்காக ஓடணும், இறுதி வரைக்கும் ஓடணும், எனக்கு வல்லமையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்று அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்றலாம். மிகச்சிறந்த நற்செய்தி பணியாளராக இருக்கலாம். அதிமிக வல்லமையோடு வல்ல செயல்களையும் செய்யலாம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யலாம். பேய்களை ஓட்டலாம். இன்னும் ஏராளம் தாராளம் வல்லமையான ஊழியங்களை நீங்கள் செய்யலாம். தான தர்மங்களை செய்யலாம். இன்னும் நற்செயல்களையும் செய்யலாம். ஆனால் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழவில்லை என்றால், கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழவில்லை என்றால், ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருக்கவில்லை என்றால், நீங்கள் இறை அரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இறை அரசுக்குள்ள நுழைய என்ன செய்யணும்? இந்த உடம்பை கட்டுப்படுத்தணும். ஜெபத்துல இறை பிரசனத்துல நிலைச்சு இருக்கணும். அப்பத்தான் இறை அரசுக்குள்ள நுழைய முடியும். ஆக எப்படி வேணாலும் வாழலாம், எது வேணாலும் செய்யலாம். என்றைக்கோ எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு இல்ல, அது போதும் என்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், எரி நரகத்தில் தள்ளப்படுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு வாகனம் செம்மையாக ஓடணும்னாக்கும் அப்பப்போ என்ன செய்வீங்க? சர்வீஸ்க்கு போவீங்க. பார்த்தீங்களா, அருமையா சொல்றீங்க. அப்பப்போ சர்வீஸ்க்கு போகணும். அப்பப்போ ஆண்டவர் பாதத்துல உட்காரணும். ஐயா, இந்த உடம்பு சரியா இருக்குதா, இந்த என்ஜின் சரியா இருக்குதா, கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அருள் கேட்கணும். நான் உன் பாதையில நடக்க, உம்மை போல நடக்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவருக்கு பணி செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். வாழவில்லை என்றால் என்ன நடக்கும்? புறம்பே தள்ளப்படுவீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை என்றால், புறம்பே தள்ளப்படுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். காலப்போக்கிலே உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவர் முன் நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடாதபடி, பிரியமானவர்களே, புது தொடப்பம் நல்லா பெருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? புதுசா அபிஷேகத்துல வந்தோன்னா இங்கே ஊழியம், அங்கே ஊழியம், இங்கே ஜெபம், நைட் பிரேயர் அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு கொஞ்ச காலம் ஆன உடனே உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் மடிந்து போகாதபடி, தள்ளப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் பாதத்தில் இருக்க வேண்டும். கட்டளைகளை கடைபிடித்து தெய்வ பயத்தோடு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐம்புலன்களின் ஆசைகளை, பிரியமானவர்களே, ஆசைகள் வந்தே தீரும். நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து போராடணும். நம்மளை விழுங்க வருகிற சாத்தானை என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்க. ஜெபத்துல எதிர்த்து நில்லுங்க. தபத்துல எதிர்த்து நில்லுங்க. இறை வசனத்தை வாசித்து எதிர்த்து நில்லுங்க. சாத்தான் ஓடி விடுவான். பிரைஸ் தி லார்ட். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த ஆண்டவருடைய அருள் சத்தியமாக தேவை. பிரியமானவர்களே, ஐம்புலன்களின் ஆசைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், தூய ஆவியானவரின் உதவியோடு வேரோடு பிடுங்கி எறியுங்கள். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடியும் அதனால் நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடியும் விழித்திருந்து இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். அல்லேலூயா.
சாத்தானால் ஏமாற்றப்பட்டு போகாதபடி, சாத்தான் வஞ்சிக்காதபடி என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிங்க. சொல்லுங்க எல்லாரும். இயேசு நாமம் சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உரிமை சொத்தாகவும் தூய ஆவியாரின் ஆலயமாகவும் நாம் இருக்கிறோம். ஆகவே அச்ச நடுக்கத்தோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை படியுங்க. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் இறுதி நாளிலே கிடைக்கப் போகும் தண்டனையையும் இழக்கப் போகும் நித்திய பேரின்ப வீட்டையும் நினைத்து அதிர்ச்சி அடைந்து விடாதபடி, உங்கள் வாழ்க்கையில் நெறிகேடு எதுவும் நடக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் சொல்லிலும் செயலிலும் தொழிலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாயின் வார்த்தைகளும் கையின் செயல்களும் நீங்கள் செல்லும் இடங்களும் சந்திக்கும் மனிதர்களும் உண்ணும் உணவும் உடுத்தும் உடையும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கட்டும். ஆமென். 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 நீங்க உடுத்துற உடை ஒரு போதகர் வந்து நின்று போதிச்சாக்கும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு கள்ள குத்தாடிய உடுப்பு போடுறது போல போட்டுக்கிட்டு இங்க வந்து வேதத்தை வாசிச்சு போதிச்சா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் என்ன விரும்புறாரு? என்ன போல நீ இருக்கணும், பரிசுத்தத்துல இருக்கணும். உன் நடையிலும் பேச்சிலும் உடையிலும் சிந்தனை சொல்லு செயல் எல்லாவற்றிலும் அவரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமான இறை ஊழியர்களே, இறை ஊழியர்களாகிய நாம் ஆண்டவரை போல இருக்கணுமா? சாத்தானை போல இருக்கணுமா? யாரை போல இருக்கணும்? ஆண்டவரை போல. ஆண்டவரை போல இருக்கணும். ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்றால் நீ அச்ச நடுக்கத்தோடு வாழ வேண்டும். தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். எதை வேண்டுமென்றாலும் தின்னலாம். எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் என்றால் நீ படு பாதாளத்தில் தள்ளப்படுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற எல்லாரும் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் சித்தப்படி செயல்படுகிறவர்கள் மட்டுமே இறையரசுக்குள் நுழைய முடியும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் இறை ஊழியர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் மரித்ததுமே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று மாத்திரம் கனவு காணாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அப்படிப்பட்ட பரிசு தான் கிடைக்கும். நீங்க ஓடுனா தானங்க பரிசு கிடைக்கும். உருண்டு உருண்டு போனா பரிசு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. ஆகவே நீங்க ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறீங்கனாக்கும் முழு மூச்சா ஓடுங்க. பரலோகம் போய் சேர்றது வரைக்கும் ஓடுங்க. இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தாக்கும் நீங்க உப்பு சிலையா மாறுவீங்க என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார்.
அப்பொழுது நெறிகேடான வாழ்க்கை வாழ்ந்த இறை ஊழியர்கள் மாரடிச்சு புலம்புவாங்களாம். யாரு? இறை ஊழியர்கள். இறை ஊழியர்கள் மாரடித்து புலம்பும் நேரம் அண்மையில் உள்ளது. காரணம் என்னங்க? எதுக்காக மாரடிச்சு புலம்ப போறாங்க? அவங்க இழக்க போகிற நித்திய பேரின்ப வீட்டை நினைத்து, கிடைக்க போற தண்டனையை நினைத்து மாரடித்து புலம்புவார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, இது உங்களுக்கு ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இது உங்களுக்கும் உண்டுங்கிறத சத்தியமாக அறிஞ்சுக்கிறங்க. இந்த போதனை யாருக்கோ எனக்கு இல்லை என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது நீங்கள் எழுந்து நின்று, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு சொல்லவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்களை நாங்கள் செய்யவில்லையா என்று சொல்லி இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் நீங்கள் மன்றாடுவீர்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நெறிகேடான வாழ்க்கை வாழ்ந்தவர்களே, அப்பாலே போங்க, எனக்கு உங்களை தெரியாது என்று சொல்லிவிடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அது பிரியமானவர்களை மீண்டும் சொல்றேன். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்து இறை ஊழியத்திற்கு எடுத்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட ஒரு தட்டு மேல தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறீங்க என்று மட்டும் அகங்காரத்துல பறக்காதீங்க. தாழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. இந்த உடம்பை கட்டுப்படுத்த எனக்கு அருள் வேணும் ஆண்டவரே, இந்த அகங்காரத்தை பிடுங்கி ஏறிய அருள் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள். இல்லை என்றால் ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும் நாளிலே, நெறிகேடான வாழ்க்கை வாழ்ந்தவர்களே, அப்பாலே போங்க என்றுதான் சொல்லுவார். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே இறை ஊழியர்களே, இப்பொழுதே மனமாறுங்கள். இனி காலம் செல்லாது. கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆத்ம தாகத்தோடும் இறை ஊழியம் செய்யுங்கள். ஆமென். Amen. ஏனோ தானோ என்று வருமானத்துக்காக ஊழியம் செய்யாதீங்கங்க. யூதாசை போல, அவர் இறை வார்த்தையை விற்று பணம் உண்டாக்குனது போல நீங்கள் செய்யவே கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது பெற்று கொண்டவர்களைப் போல நடிக்காதீர்கள். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் ஆவிகளை தேர்ந்து தெளிந்து பேயோட்டும் ஆற்றலையும் வல்ல செயல்களை செய்யும் ஆற்றலையும் நீங்கள் பெற்று கொள்ளாதிருக்கும் பொழுது பெற்று கொண்டவர்களைப் போல நடித்து பணம் பண்ணாதீர்கள். இது ஆண்டவருக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல ஊழியர்களே, கவனமாக கேளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும் பொழுது நெறிகேடாக செயல்படுபவர்களே, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது என்று வெளிப்படையாக அறிவிக்கும் நாள் அண்மையில் உள்ளது. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பவோ முடிவு வரும், பார்த்துக்கிருவோம் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. ஒரு நாள் வருது, அது அண்மையில் வந்துருச்சு. நீ நெறியேடாக செயல்பட்டாய், நீ துரோகி, நீ பாவி என்று வெளிப்படையாக அறிவிக்கிற நாள் அண்மையில் உள்ளது. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. பிரியமான இறை ஊழியர்களே, எதை வேண்டுமென்றாலும் போதிக்கலாம், எதை வேண்டுமென்றாலும் பாடலாம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். அச்ச நடுக்கத்தோடு ஊழியம் பண்ணுங்க. மக்கள் இங்கும் அங்குமாக அலைகிறாங்க. எங்கே போனா இறைவார்த்தை கிடைக்கும், எங்கே போனா சத்தியம் கிடைக்கும், யார் நம்மளை செம்மையான வழியில வழி நடத்துவாங்க என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகமே ஏங்குது. எந்த சபைக்கு போனா நமக்கு இறைவார்த்தை கிடைக்கும், எந்த சபைக்கு போனா இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளலாம், எந்த சபையில உறுப்பினரா இருந்தா பரலோகத்தை நோக்கி வழி நடத்தப்படுவோம் என்று சொல்லி அலமோதுறாங்க. இங்கேயும் அங்கேயும் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்து எடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் தள்ளப்படுவதற்கு முன்னால் மனம் மாறு. இனி காலம் செல்லாது. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே,
இறுதி நாட்களிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். துணிச்சலோடு பாவம் செய்கிறத நிறுத்துங்க. ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுங்க. ஐயா, நான் பாவம் செய்துட்டேன் ஐயா என்று சொல்லுங்க. துணிச்சலோடு செய்த பாவங்கள், வரி வரியா செய்த பாவங்கள், நான் இறை ஊழியனாச்சே, கடவுள் என் மீது இரக்கமாயிருப்பார் என்று நினைத்து துணிச்சலோடு செய்த பாவங்கள், கண்ணீர் வடிச்சு கதறுங்க. ஐயா, என்னை மன்னி என்று சொல்லி கெஞ்சுங்க. ஆண்டவர் பாதத்தில் இருந்து மண்டியிடுங்க. இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, துணிச்சலோடு செய்த பாவங்களுக்காக கதறி அழுது, ஐயா, தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உமது பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் என்று சொல்லி கதறுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் மீது இரக்கமாயிருப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். Praise the Lord. Praise the Lord. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா, 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 ஏசையா. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீய செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, கவனிங்க. உலகில் உள்ள எல்லா மக்களினத்தாருக்குள்ளும் உங்களைத்தான் ஆண்டவர் மிகவும் விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் தூய மக்களினமாகவும் அவருக்கு சொந்தமான மக்களாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் செய்கிற சகல தீச்செயல்களுக்காகவும் அவர் நிச்சயமாக தண்டிப்பார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி அநேகருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய நீங்களே உங்கள் வாயின் வார்த்தையாலும் கைகளின் செயல்களாலும் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்றால் பிறர் பாவம் செய்ய நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்றால் தள்ளப்படுவது சத்தியம் என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படிப்பட்டவருடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது நல்லது என்கிறார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் தள்ளப்பட்டு போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியன், ஆண்டவர் என் மீது இரக்கமாக இருப்பார், எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, இறுதி நாள் வந்தாச்சு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மக்களை ஏமாத்தலாங்க, ஆனா கடவுளை ஏமாத்த முடியாதுங்க. அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஏராளம் தவறுகளை செய்துட்டு, ஏராளம் தப்புகளை செய்துட்டு
நீங்க மறைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பொய்யானவற்றை போதித்து கொடுத்து ஆண்டவருடைய பெயரை வீணாக சொல்லி ஏராளம் பணம் சம்பாதித்து பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை ஊழியர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பமும் சபிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பாவ வழியில் சம்பாதித்த பணம் தன்னை வைத்திருப்பவர்களின் உயிரை அது குடித்துவிடும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 1:19 இதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, வாசிச்சு பாருங்க. பாவ வழியில மக்களை ஏமாத்தி நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்கனாக்கா அந்த பணமே உங்க குடும்பத்தை நாசமாக்கிறோம். தரமட்டமாகும் உங்க குடும்பம். நித்திய இளைப்பாற்றிக்குள் நுழையவே முடியாது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஊழியம் என்கிற பெயரில் பிறருடைய பொருளையோ, சொத்தையோ, பணத்தையோ, பிறர் காரத்தையோ நீங்கள் அபகரித்து இருக்கிறீர்கள் என்றால் உரியவர்களிடம் உடனே கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்க உடலை அடக்கி ஆளுங்க. உபவசித்து ஊக்கமாக செபியுங்க. இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்க. எனக்கு நேரம் இல்ல இறை வார்த்தையை படிக்கிறதுக்கு. இங்கே ஊழியம், அங்கே ஊழியம், இங்கே கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க, ஐ எம் சோ பிஸி என்று சொல்ற இறை ஊழியர்களே, உங்க பேரு நரகத்துல எழுதப்பட்டிருக்குது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து நீங்க தியானிக்கலைனாக்கா நீங்க என்னத்தங்க போதிச்சு கொடுப்பீங்க மக்களுக்கு? மக்களுக்கு எதை போதித்து கொடுப்பீர்கள்? உங்கள் சொந்த கதைகளையும், குட்டி கதைகளையும், சினிமா கதைகளையும் தானே போதித்து கொடுப்பீர்கள். இன்னைக்கு சில ஊழியர்களை நான் காண்கிறேன். பிரசங்க பீடத்துல நின்னுக்கிட்டு வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறது. சினிமா ஜோக்குகளை சொல்லி, அந்த கதையை சொல்லி, இந்த கதையை சொல்லி, ஆண்டவர் உங்கள் மட்டில பிரியமா இருப்பாரா? இனி காலம் செல்லாது. உங்க கழுத்துல கத்தி வச்சாச்சுங்கிறத சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படுகிற நேரம் வந்தாச்சு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. வதன்னு ஊழியக்காரங்க இருக்கலாங்க. ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை தான் தேடுறாருன்னு சொல்லிட்டு சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் கூட்டத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள். இல்லை என்றால் தள்ளப்படுவது சத்தியம். அல்லேலூயா. Hallelujah. வருமானத்திற்காக, வயிற்று பிழைப்புக்காக பைபிளையும் மைக்கையும் தூக்கிக்கிட்டு அலைகிறத இன்னைக்கே நிறுத்து. மனம் மாறு. ஆண்டவர் பாதத்துல வந்து சேரு. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையையும் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பேசுற பேச்சில இருந்து இவன் கடவுளுக்கு உரியவன். நீங்கள் நடக்கிற நடையில இருந்து இவன் ஊழியக்காரன். நீங்கள் செல்கிற இடங்களில இருந்து நீங்க சந்திக்கிற மக்களை பார்த்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க தெரியுமா? இவர் கடவுளுக்குரியவர், இவர் தெரிந்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்தவர். கிறிஸ்தவன் என்று புரிந்து கொள்வார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா இருக்கணும். நான் இறை ஊழியன் என்றால், இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மகள் என்றால், என் வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா இருக்க வேண்டும்.
வெளியிலலாம் நல்லவங்களா இருக்கிறீங்க. வீட்ல போய் சண்டை போட்டா அது எப்படிங்க? அது எப்படி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையா? வீட்ல போய் அடம் பிடிச்சாக்கா அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையா? சிந்திச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய மனைவி எனக்கிட்ட இப்படி சொன்னாங்க. சிஸ்டர், என் கணவர் வெளியில சம்மனசு போல இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாக்க பேய் மாரி இருக்கிறாரு சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வெடிவேடக்காரர்களே, நல்ல ஊழியர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கடவுளுக்குரிய பரிசுத்த ஊழியர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து உலகின் கடைசி எல்லை வரைக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனுக்கும் மக்களுக்கும் உகந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். இல்லை என்றால் நீங்கள் நல்ல ஊழியர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாங்க, இவன் நல்ல ஊழியனா கெட்ட ஊழியனான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையிலிருந்து நீயே அறிஞ்சிக்கலாம். மனம் மாறு, இனி காலம் செல்லாது. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. எசாயா 28வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க வேண்டிய இறை ஊழியர்களும் இறை வாக்கினர்களும் குருக்களும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றார்கள், மதுவால் தள்ளாடுகின்றார்கள். இவர்கள் யாருக்கு அறிவுரை கூறுவார்கள்? யாருக்கு இறை வார்த்தையை தெளிவாக பறைசாற்றுவார்கள்? பிரியமான இறை ஊழியர்களே, குடிக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் அடிமைப்பட்டு துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து வாழும் கடவுளை இழிவுபடுத்தி வாழ்கின்ற கள்ள ஊழியர்களே, மனம் மாறுங்கள், இல்ல மடிஞ்சு போங்க. இனி காலம் செல்லாது. துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதை நிறுத்துங்கள், குடிப்பதை நிறுத்துங்கள். ஒரு இறை ஊழியன் குடிக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை வாழ முடியும்? எப்படிப்பட்ட போதனையை மக்களுக்கு கொடுக்க முடியும்? இது நல்ல காலம். இன்றைக்கே மனம் மாறுங்கள். மடிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறு, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. மனம் மாறுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. ரோமர் 2:21 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே, திருடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள். நீங்களே திருடலையா? விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறீர்கள். நீங்களே விபச்சாரம் செய்யவில்லையா? தெய்வ சிலைகளை தீட்டு என்று சொல்கிறீர்கள். நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையடிப்பதில்லையா? திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள். நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா? பிரியமான இறை ஊழியர்களே, அகக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களே, மந்த புத்தி உள்ளவர்களே, விசுவாச குறைச்சல் உள்ளவர்களே, நீங்கள் தள்ளப்பட்டு போறதுக்கு முன்னால் மனம் மாறுங்கள். உங்களால் ஆண்டவருடைய பெயர் புறையினத்தார் மத்தியிலே இழிவாக பேசப்படுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இறை ஊழியர்கள் என்றால் சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள், எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுங்கள், முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். இல்லை என்றால் மடிஞ்சு போங்க. மனம் மாறு, வேற வழியே கிடையாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, சபைகளுக்கு தலைவர்களாக இருப்பவர்களே, நீங்களே இருபுறமும் சாய்ந்து நடக்கும் நொண்டியை போல வாழ்ந்தால் சபையினுடைய நிலை என்னவாகுங்க?
தெய்வ பயத்தோடு குடிப்பதையும் விபச்சாரம் செய்வதையும் உண்டிற் பிரியத்திற்கும் உறக்கத்திற்கும் உல்லாச வாழ்க்கைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். ஆண்டவர் பாதத்துல வந்து சேருங்க. அப்பா, நான் தவறு செய்தப்பா என்று சொல்லி கதறுங்க. பிரியமானவர்களை, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தருக்கு பணி செய்ய முடியாதுங்க. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் செல்லவே முடியாது என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்கள் குடும்பத்தாலும் சபையாலும் சமுதாயத்தாலும் தள்ளப்பட்டு போகிறதுக்கு முன்னால, எரி நரகத்துல புதைக்கப்படுறதுக்கு முன்னால மனம் மாறுங்கங்க. இனி காலம் செல்லாது. நானும் இறை ஊழியன்தான். 10ஓட 1 11 இருக்கிறத விட்டுட்டு 10ஓட 1 முத்தாக இருக்க பாருங்க. என் ஆண்டவருடைய சொத்தாக இருக்க பாருங்க. என் ஆண்டவருடைய மக்களாக இருக்க பாருங்க. அப்போ நீங்க விண்ணகத்துல ஜொலிப்பீங்க. ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்வீர்கள். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வரவிருக்கிறவர் அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார். உங்களால உங்கள் சபையும் நாசப்பட்டு போகாதபடி, சபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதபடி, இறுதி நாளிலே எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அதனால உம்மை பற்றி எங்களுக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் முன்னால மாரடிச்சு புலம்பாதபடி, இறை ஊழியர்களே, நீங்கள் இறை ஊழியர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்க கண்களை திறந்து உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் பாருங்கங்க. இறுதி காலம் வந்தாச்சு. ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்றான், இறுதி காலம் வந்தாச்சு. இந்த பேரழிவுகள்லாம் எதுக்கு? இது என்ன சொல்லுது நமக்கு? இறுதி காலம் வந்தாச்சு. இந்த யுத்தங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? இறுதி காலம் வந்தாச்சு. நம்ம ஆயத்தமாகணும். அது பிரியமானவர்களே, அங்கே தானே யுத்தம், இங்கே தானே பேரழிவு. நம்ம நல்லாத்தானே இருப்போம். கொண்டா குடிப்போம், கொண்டா வறுத்தத, கொண்டா பொரிச்சத என்று சொல்லி உண்டு குடித்து உறங்குனது போதும். எழுந்திரு, வீறுகொள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்று மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். சபையை வேரூன்றி நிற்கச் செய்யுங்கள். ஒட்டுமொத்த சபையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துங்கள். ஆமென். Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, நற்செய்தியை பறைசாற்றுகிற நாங்களே விழுந்து போகாதபடி தகப்பனே எழுந்து நிற்க, எங்கள் உடலை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தார ஆண்டவரே. எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து ஒரு ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. உலகின் கடைசி எல்லை வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து, நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து, இறை வார்த்தையை அதிமிக வல்லமையோடு உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் எப்பொழுதுமாக நிலைத்திருந்து பரலோக ராஜ்யம் வந்து சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மோடு இணைந்திருந்தால் மட்டுமே மிகுந்த கனி கொடுக்க முடியும் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உம் பிரசன்னத்திலே இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் பாவத்திலே நாங்கள் வீழ்ந்து மடிந்து போய் விடாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறையாக எங்களை அபிஷேகியும், மீண்டும் ஒரு முறையாக உமது தூய ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. உமது பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதையும் கர்த்தாவே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? இயேசுவே, உம்மையன்றி எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது, எதையும் தெரியாது. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால ஜெபிக்கிறோம்,
செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord.